அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பட்டியலினத்தவர்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் நடிகை மீரா மிதுனை கைது செய்ய வேண்டும் என்று சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. ஆகஸ்ட் 11ஆம் தேதி மீரா மிதுனை ஆஜர்படுத்தவும் சென்னை மத்திய குற்றப்பிரிவுக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. பிடிவாரண்ட் பிறப்பித்து 3 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த மீரா மிதுன் டெல்லியில் இருப்பதாக அவரது தாய் மனு அளித்திருக்கிறார். டெல்லி நகர வீதிகளில் சுற்றி வரும் நடிகை மீரா மிதுனை மீட்க கோரி அவரது தாய் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. நீதிமன்ற உத்தரவின்படி டெல்லி போலீசாரால் பிடிக்கப்பட்ட மீரா மிதுன் அங்குள்ள அரசு காப்பகத்தில் வைக்கப்பட்டிருப்பதாக கூறுகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். வணக்கம் ஆனந்த், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்கள். வணக்கம். பட்டியலினத்தவர் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் 3 ஆண்டுகளாக தலைமறைவாக உள்ள நடிகை மீரா மிதுனை கைது செய்து ஆகஸ்ட் 11ஆம் தேதி ஆஜர்படுத்த சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறைக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. பட்டியலினத்தவர் குறித்து அவதூறாக பேசியதாக சமூக வலைதளங்கள் வீடியோ வெளியிட்டதாக நடிகை மீரா மிதுன், அவரது நண்பர் சாம் அபிஷேக் ஆகியோருக்கு எதிராக வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட சட்டப்பிரிவுகளின் கீழ் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை கடந்த 2021ஆம் ஆண்டு வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். இந்த நிலையில் இருவரும் ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட நிலையில் வழக்கில் மீரா மிதுன் கடந்த 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தலைமறைவானார். இதைத் தொடர்ந்து அவருக்கு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கு சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மீரா மிதுனின் தாயார் சார்பில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் தனது மகள் டெல்லி நகர வீதிகளில் சுற்றி வருவதாகவும் அவரை மீட்டு தர வேண்டும் எனவும் அவர் தாயார் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கு நீதிபதி கார்த்திகேயன் முன் விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை தரப்பில் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் சென்னை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மூலமாக டெல்லியில் உள்ள சட்டப்பணிகள் ஆணைக்குழுவிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டு டெல்லி போலீசாரால் பிடிக்கப்பட்ட மீரா மிதுன் அங்குள்ள அரசு காப்பகத்தில் வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி டெல்லி காப்பகத்தில் உள்ள மீரா மிதுனை கைது செய்து ஆகஸ்ட் 11ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும்படி மத்திய குற்றப்பிரிவு காவல்துறைக்கு உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்துள்ளார். நன்றி ஆனந்த், உங்கள் தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.